ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். இப்போ தான் 7:30 மணி இப்போ தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வந்து பெரிய ஒரு லாங் வீக்கெண்டு. மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டே. ஸோ அந்த ஃபேமிலி டேக்கு வந்து எங்களுக்கு லீவு சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஸோ சரி இன்றைக்கி வந்து அப்படியே பிராம்ப்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் முன்னாடியே பஸ்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ட்ரெயின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பயங்கரமாக பசிக்குது. கீழே போய் சாப்பிட்டு அப்புறம் குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனர் கோவிலேருந்து 11 o'clock இருக்குது. ஸோ பிராம்லே அதுக்கடுத்து மவுண்ட் ப்ளசண்ட்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு வந்து கொஞ்சம் பக்கம்தான். நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவர் வந்து பிக்கப் பண்ணிப்பார். ஸோ நம்ம இங்கேருந்து 11 o'clock ட்ரெயினில் போயிட்டு 1.5 மணி நேரம் அந்த ஜேர்னி. ஸோ அந்த பாஸை வந்து இன்றைக்கி வந்து வீக்கெண்டு ப்ளஸ் அதனால் நம்ம வந்து பாஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த பாஸ் வந்து ஒரு நாளைக்கு $10 தான். அதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் ரைட்ஸ் போய்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கீழே போயிட்டு அவன் ஆன் பண்ணி பர்கர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பேட்டி வாங்கியிருந்தேன். நேற்று ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்குது போல். அப்படியே அந்த வியூவை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. அவன் வந்து 425க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் காஸ்கோவில் இந்த பன் பாக்கெட் வாங்கினோம். இது பர்கரோட பன்னு தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து 12 செட் ஆஃப் பன் இருக்கும். இது மாதிரி 2 கவரு. இது வந்து ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு $8 அண்ட் சம்திங் தான் வரும். பட் இதுவே நீங்கள் வால்மார்ட்டில் போயிட்டு வெறும் 4 பன்னு மட்டும் $5 கொடுத்து வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது காஸ்கோக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பர்கர் பன்னை வந்து நல்லா பெருசாகவே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான், இதுதான் அந்த பாக்கெட்டு, இவ்வளோ பெருசு. ஸோ இப்போ இந்த பன்னை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது லெட்டஸ், ஆனியனை கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அவன் பார்த்திங்கன்னா 425 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க இந்த சிக்கன் பேட்டியை நான் எடுத்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $10 தான். இதில் வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கன் பேட்டி இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஜர்ஸில் வாங்கினேன். இது அடிக்கடி ஜர்ஸ்லேயும் பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த சிக்கன் பாட்டி தான் இது. அப்படியே நம்ம அவன்ல வச்சிடலாம். ஸோ டைமர் வந்து 20 minutes வச்சிட்டோம்னா அது பேக் ஆகிடும். ஸோ நம்ம வச்ச பர்கர் பேட்டி வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. 20 minutes ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிறிஸ்பியான ஒரு லேயராக இருக்குது பர்கர் பேட்டி. ஸோ இது அப்படியே நம்ம பண்ணை போட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மேலே சீஸ் வச்சு சாப்பிடுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பர்கருக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த முட்டையை ஒரு ஃபுல் பாயிலாக பண்ணிக்கலாம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா கிச்சடி பண்ணுறாரு நம்ம ரூம்மேட்டு. நம்மளுக்கு டைம் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டரு. அந்த பட்டரை வந்து உருக்கி நாங்கள் எங்கள் ரூமில் நெய் காய்ச்சிப்போம் நாங்களே.
அது என்ன ஒரு 10-15 மினிட்ஸ் உருக்குனாவே போதும். ஆனால் அதுக்கு மேலே விட்டால் அது அப்படியே கருகிடும். ஸோ இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டராக தான் நம்ம வாங்கணும், சால்டட் பட்டர் வாங்கக்கூடாது. டைரி செக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கல்லை ஓவர் ஹீட் பண்ணிட்டேன். இதை மறுபடியும் இதிலே போட்டோம்னா பயங்கரமாக தீஞ்சிரும். இது வந்து அடுப்பில் வைக்காமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக ஆயிலை போட்டு அப்படியே கையிலே வந்துட்டு சமைச்சிடலாம், ஹீட் பண்ணிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூடு ஆகுதுன்ட்டு. பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நான் வந்து இந்த கல்லை மறந்துட்டேன். பாருங்க, மாயமில்லை மந்திரமில்லை. நல்லா ரோஸ்ட் ஆகுது. ஸோ இந்த பர்கர் பண்ணை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இப்போயே மணி 9:10 ஆகிடுச்சு. 9:30க்கு வந்து 9:53க்கு வந்து இங்கே பஸ்ஸை பிடிச்சா தான் நான் அங்கே 12:30க்காவது போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கிறது தெரியுதா? போதும். இது கரெக்டாக ஃப்ரேமில் வந்துருக்குதா? ஸோ இந்த பர்கரை வந்து இப்போ நம்ம பண்ணிடலாம். இது பேஸு. அந்த பேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெட்டஸ் வச்சுக்கலாம். எனக்கு லெட்டஸ் ரொம்ப பிடிக்கும். லெட்டஸ் வச்சுட்டு ஒரு தக்காளி அண்ட் ஒரு ஆனியன், இந்த பேட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லெட்டஸு, தக்காளி, ஆனியன், முட்டை and the remaining layer of cheese. So my burger is ready. Actually இதில் சாஸ் போடலாம், பட் எனக்கு சாஸ் எங்கள் வீட்டில் இல்லை. சாஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதிசயமாக ஏதோ நான் டைமுக்கு கிளம்பிட்டேன். இங்கே பக்கத்தில் இருக்க பஸ்ஸே பிடிச்சிடலாம். ஊரை பார்த்தீங்கன்னா வா செம்மையாக இருக்குது. நேற்றெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்கு. ஸோ நம்ம நெய் காய்ச்சணும் இல்லையா, அந்த நெய்யில் ரவையை போட்டு பிசைஞ்சு ரவை சர்க்கரை நல்லாயிருக்கு இந்த ஸ்வீட்டு. நெய் கண்டென்ட் சரியான ஹையான நெய் கண்டென்ட்டு. வாங்க அப்படியே நான் உங்களுக்கு என்னோடய முன்னாடி வியூ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வின்டர் பூட்ஸ் போடவே இல்லை, அழுக்கும். பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் அந்த கோ ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். 3ஆம் நம்பர் பஸ்ஸில் ஃபெட்ரிக் வந்து அந்த ஃபெட்ரிக் ஸ்டேஷனில் வந்து 3ஆம் நம்பர் பஸ் வந்து 4ஆம் நம்பராக மாறும். அதே பஸ்லேயே அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு அந்த பஸ் அப்படியே கண்டினியூவாக ஒரு நெக்ஸ்ட்டு 4th ஸ்டாப்பு. அவ்வளோதான், கோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது கோ ஸ்டேஷனு. அப்படியே காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த கோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியே கோ பஸ் ஸ்டாப்பும் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து கோ பஸ்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோ ட்ரெயின். ஸோ நம்ம இப்போ அந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு போய் எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்து கரெக்டாக நின்றுவோம். ஸோ நம்ம கிச்சனர் கோ ஸ்டேஷன் வந்தாச்சு. கடைசியாக நான் ட்ரெயினில் இந்தியாவில் போனேன். இந்தியாவில் பெங்களூர்லேருந்து சேலம்லேருந்து பெங்களூர் போனேன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. காலையில் அந்த யஷ்வந்த்பூர் பேசஞ்சரு. ஸோ 5:20க்கு அந்த ட்ரெயின் எடுப்பாங்க சேலத்துலேருந்து. 10 o'clockலாம் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக இருக்கும் போல் இந்த கோ ஸ்டேஷனு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஓல்டு பில்டிங்ஸ்லாம்
அதை விசிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ். இப்போ நம்மளோட ஸ்டேஷன் எங்கே வந்தது எனக்கு தெரியல. ஐ மீன் நம்மளோட பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த கோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அந்த ப்ரெஸ்டோ வாங்குறதுக்கான மிஷின் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ப்ரெஸ்டோ கார்டிலேருந்து எப்படி பண்ணணும்னா இந்த மிஷினில் வந்து நம்ம அந்த கார்டை டேப் பண்ணிடணும். ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் இது. ஸோ இது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஃபேர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஐ மீன் நீங்கள் அப்புறம் எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இறங்குறீங்களோ அந்த ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி ஒரு போல் இருக்கும். ஸோ இந்த போலில் வந்து நீங்கள் மறுபடியும் இறங்குற இடத்துலையும் டேப் பண்ணணும். அப்படி டேப் பண்ணலன்னா அந்த ட்ரெயினோட எண்ட் டெஸ்டினேஷன் எங்கேயோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. அப்படியே பாருங்கள். இந்த கனடா வந்துட்டு மல்டி கல்ச்சுரல் லேண்டு. பலவிதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம். I'd like to remind Via Rail Canada passengers to keep their baggage with them at all times. For your safety and security, please do not leave your belongings unattended. Thank you. Votre attention s'il vous plaît. Via Rail Canada souhaite rappeler aux passagers de conserver leurs bagages en tout temps et de ne jamais laisser leurs effets personnels sans surveillance. Merci. ஸோ இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருட்கள்லாம் வந்துட்டு நம்ம கூடயே வச்சுருக்கணும். எந்த ஒரு டைம்லேயும் அதை வந்து நீங்கள் தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது, சேஃப்டியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொன்னாங்க. ஸோ இங்கே கனடாவோட செகண்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா செகண்ட் நேஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு. ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சுலேயும் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் சொல்லிடுவாங்க. यात्रिगल कृपया गांधी गाड़ी संख्या 2 4 3. அப்பா இந்த ஊரில் வந்து அந்த அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் பயங்கரமாக வெறுக்கிறேன். இந்த ஊரில் வந்து அந்த இது கிடையாது. நம்ம மொழியில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாதான் வந்து நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் ஊரில். எனக்கு அதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும் அந்த சவுண்டை கேட்கும்போது. இங்கே வந்து நல்ல வேலை நிம்மதியாக அந்த ட்ரெயின் ஏறலாம். இங்கே வந்து பீடா ஸ்மெல்லு, பாக்கு ஸ்மெல்லு அதெல்லாம் வந்துட்டு வராதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுவும் அந்த கோபஸ் மாதிரியே பார்த்திங்கன்னா மேலேயும் உட்கார்ற மாதிரி இருக்குது போல். ஸோ லெட்ஸ் see. இது பார்த்திங்கன்னா மேலே போகுது போகணும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகலாம். மேலே வந்து எப்படி இருக்குன்றத காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னா வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளைக்காரன் கொடுத்த வண்டி அப்படின்ற அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்து நம்ம அந்த வெள்ளைக்காரன் நாட்டிலேயே நம்ம அந்த ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பின்னு நான் சொல்லுவேன். ஸோ வரேன்னா விண்டோ சீட், train journey plus earphone and அடுத்து என்ன சாங்ஸ் தான். அப்படியே நம்ம சாங்ஸ் கேட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காமிக்கிறேன் வாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு தான். நேற்று வந்து ஸ்னோ பெஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்கிட்டேயும் பார்த்தீங்கல்ல. வாவ், இந்த சைடில் இருக்கிற பனியெல்லாம் அந்த ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கு எல்லாம் மேலே கிளம்பி வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்மளோட சென்ட் ஜார்ஜ் டவுன் கிடையாது, இது வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்ற ஒரு இது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா அமைதியாக எந்த மக்களுமே இல்லை. டீ சாய் 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 டீ டீ கரம் சாய் கரம் சாய். அப்பா அந்த தொல்லையெல்லாம் இங்கே இல்லைடா சாமி. அமைதியாக இருக்குது.
வீடுங்களாம் பார்த்தீங்களா எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் வந்துருச்சு. நம்ம இப்போ மவுண்ட் ப்ளசன்ட்க்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கீழே வந்து கீழேயும் அதே மாதிரியே தான் இருக்கும் சீட்ஸ் எல்லாம். மவுண்ட் ப்ளசன்ட் வந்தாச்சு. இங்கேருந்து நம்மளோட ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணோன்னா ஃபோன் பண்ணிட்டேன். டோர் ஆட்டோமேட்டிக் டோருக்கான ஸ்டெப்ஸ். சரியான குளிர். ஸோ இந்த மவுண்ட் ப்ளசன்ட்லேயும் வந்து நீங்கள் ப்ரெஸ்டோ வச்சுருந்தீங்கன்னா வெளியே வரும்போது அந்த ப்ரெஸ்டோவில் நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டு தான் வரணும். இந்நேரம் கீழே வந்துருப்பேன் அப்படியே லாக் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாருன்னா காரில் ஏறி உட்காந்துட்டு போயிடலாம். பாய். நான் அவங்க வீட்டில் போய் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து அந்த சைடு இருக்க எக்ஸிட்டில் போகணும் போல். ஸோ அந்த எக்ஸிட்டுக்கு போகாமல் இந்த சைடு வந்துட்டு எங்கடா காணோன்னு தேடிட்டு இருந்திருக்கோம். நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த மவுண்ட் ப்ளசன்ட்லேருந்து கிச்சனருக்கு வந்துட்டு கோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து டேப் பண்ணிட்டேன். இங்கே வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஃபேர் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கரெக்டாக வந்துட்டு அந்த டேப் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இங்கெல்லாம் வந்து டேப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. கோ பஸ்ஸில் முன்னாடி இருந்த மாதிரி ட்ரெயினில் முன்னாடி இருக்கும், அங்கே டேப் பண்ணி ஏறிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இங்கே வெளியே அந்த போலில் டேப் பண்ணிட்டு போகணுமாம்மா. அதை டேப் பண்ணாமல் போயிட்டேன். கரெக்டாக ட்ரெயினுக்கு முன்னாடி நின்றுட்டு மறுபடியும் இங்கே வந்து டேப் பண்ணிவிட்டு இந்த சைடு போனால் ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த டேப் பண்ணதுக்கான சார்ஜ் எடுத்தாங்க இல்லையா, அந்த சார்ஜ் வந்து நான் அடுத்து கோ பஸ்ஸில் போய் போனேன்ல, அதில் வந்து எனக்கு சார்ஜ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தின் நெக்ஸ்ட்டு 2:30 ஹார்ஸ்க்குள்ளார எடுத்தோம்னா அது அந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த போல் இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து இதை வந்து இங்கே டேப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகணும். நம்மளோட நண்பர் வந்துட்டார். நம்ம அப்படியே கிராஸ் நம்ம வாங்கிட்டு வந்த மீனை வந்து கழுவி அதை வந்து மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இப்போ மீனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி இது தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆமாம் தானே சாடி? எஸ். அடுத்து வந்து மட்டன் பிரியாணி இங்கே சைடில் நம்மளோட சாடி மாஸ்டர். சாடி நம்ம ஆடியன்ஸ்லாம் ஹாய் சொல்லிடு. மீண்டும் வருது. ஸோ மட்டன் பிரியாணி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு பக்கம் தம் போயிட்டுருக்கு. நம்ம மேரினேட் பண்ண வச்ச மீனை வந்து அப்படியே கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் நம்ம இப்போ இதை பொரிக்கிறோம், ரோஸ்ட் பண்ணுறோம். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னது? மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை. யா? விருந்துல எல்லாம் எல்லாம் வைக்கிறப்ப எல்லாமே வைப்பாங்கல. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க சாப்பிட போறோம். இது வராதுல. பிரைம். நாங்களோ மீன்